வணக்கம் நண்பர்களே. திமுகவில் இருந்து ராஜினாமா செய்தார் ஓபிஎஸ். அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தொடர்ந்து வருது. இந்நிலையில அதிர்ச்சி தரும் விதமா திமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் முடிவில் இருக்காராம். அவர் வேற யாரும் இல்ல, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தான் என்று சொல்லப்படுது. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள் கிடைக்கவில்லை. இதனால் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவோடு ஆட்சியை பிடித்தது. விஜய்க்கு முதலில் ஆதரவளித்தது காங்கிரஸ் கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும். இதையடுத்து காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டது. முன்னதாக சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் வெற்றி பெற்ற நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் அவரது ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தது பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரை அணுகினார். பிறகு மன்னிப்பு பலங்கள் அரங்கேறி அவர்கள் மீதான கட்சி தாவல் கோரும் மனு வாபஸ் பெற்றது. இந்த நிலையில் மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் 6 பேர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே 4 பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கும் நிலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக சொல்லப்படுது. தற்போதைய சூழலில் 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில் இந்த எண்ணிக்கை 12 தொகுதிகள் வரை அதிகரிக்கலாம் என சொல்லப்படுது. இந்த நிலையில தான் தென் மாவட்டங்களில் மிகுந்த செல்வாக்குடன் பலம் வந்த ஒரு எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற தகவல் பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஆனால் அதிமுகவில் இல்லை, அவர் திமுகவை சேர்ந்தவர் என்கின்றாங்க. அதுவும் வேற யாரும் இல்லை, அதிமுக முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் தான் என்று சொல்லப்படுது. அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு தொடர்ந்து சட்ட போராட்டங்களை நடத்தியும் கை கொடுக்காததால தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வம். தொடர்ந்து அவருக்கு அவரது சொந்த தொகுதியில் போட்டியிட திமுக வாய்ப்பளித்தது. அவருக்கு முன்னாள் கட்சியை சேர்ந்த அன்வர் ராஜா உள்ளிட்டோருக்கு சில கட்சி பொறுப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் ஓபிஎஸ்க்கு பொறுப்பு எதுவும் வழங்கப்படலை. இந்த நிலையில் தேர்தல் முடிந்த பிறகும் தனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பாவது கிடைக்கும் என ஓ பன்னீர்செல்வர் எதிர்பார்த்தார். ஆனால் தற்போது வரை எதுவும் கிடைக்கல. ஒரு காலத்தில் அவை முன்னவர், நிதியமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர், கட்சியில் பொருளாளர், மாவட்ட செயலாளர் என பல பதவிகளை வகித்த தன்னை திமுக கண்டுகொள்ளவில்லை என மனக்குமுறல்ல ஓ பன்னீர்செல்வம் இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் அவரது மகனையும் திமுக தலைமை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் மகனான ஓ பி ரவிச்சந்திரநாத் குமார் தொடர்ந்து தமிழக வெற்றிக்காக நிர்வாகிகளோட தொடர்பில் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துவிட்ட நிலையில் தனது தந்தையும் திமுகவில் இருக்கிறார், இதனால் மட்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றா நன்றாக இருக்காது என்பதனால அவரையும் திமுகவுக்கு அழைத்து செல்ல மகன் திட்டமிட்டு இருப்பதா சொல்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இந்நிலையில் திமுகவில் உரிய மரியாதை கொடுக்காததால தானும் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று விடலாமா என்ற யோசனையில் ஓ பன்னீர்செல்வம் இருப்பதா சொல்லப்படுது. ஏற்கனவே ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களோடு சேர்த்து நானும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடலாம் என தனது ஆதரவாளர்களோட ஆலோசனை ஈடுபட்டதாகவும் அதுவே சரியான முடிவாக இருக்கும் என சொல்லப்படுது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பிலும் திமுக தரப்பிலும் இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளிவரல. கூடிய விரைவிலே வெளிவரும்.